ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன போக போகிறோம்னா, ஊட்டியில் ஒரு ரேலி ஒன்று தமிழ்நாடு போலீஸ் சார்பாக கண்டக்ட் பண்ணுறாங்க. பைக் சேஃப்டி அவேர்னஸ் அண்ட் ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ஸ் கருதி தமிழ்நாடு போலீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ரேலி ஈவெண்ட்டுக்கு நாங்கள் பைக்கர்ஸ் எல்லாமே வந்து கிளம்புறோம். பேக் கிட்ட தான் நாங்கள் அசம்பிளான பாயிண்ட்ஸு. சில பைக்கர்ஸ் வந்து ஆன் தி வேல வந்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இப்போது நம்ம போகலாம் மக்களே. இப்போ போகிற வழியில் நம்ம பேசிக்கிட்டே மீதி என்ன இந்த ஈவெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அங்கே நடந்த சுவாரஸ்யம் விஷயம் என்னன்னு பார்ப்போம். இந்த ஒரு ப்ரோ வராருல, அவர் வந்து என்ன கேட்டார்னா, நம்ம கேம் என்ன ரேட்டு, கேம் யூஸ் பண்ணுறது, ஹெல்மெட்டு ப்ரைஸ் எல்லாம் கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி அவர் இருந்தார். எல்லாருனாலையும் எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியும். நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு நம்மளோட பேஷனுக்கு வந்து நம்ம அதுக்கு நோக்கி ஓடினோம்னா கண்டிப்பாக எல்லாமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்னோடய பேஷனுக்காக நான் வந்து ஜஸ்ட் இந்த கேம், அப்புறம் ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணனால என்னால் வந்து இந்த ஒரு ரைடிங் குரூப் வந்து நம்மளுக்கு வேணும். ரைடிங் குரூப் இருந்தால் மட்டும்தான் நம்ம குரூப் ரைட்னா என்ன, குரூப் ரைடோட பேசிக்ஸ் என்ன, இவர்கிட்ட நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒவ்வொரு இதுக்கு நான் எப்படி போகணும், நம்ம எப்படி வந்து ஒரு குரூப் ரைடில் ஜாயின் பண்ணி எப்படி நம்ம சேஃப்டியாக பைக் ஓட்டணும், ஒவ்வொரு ஜாக்கெட் அண்டு ஹெல்மெட் எப்படி எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசிகிட்டே தான் இந்த கிளிப் அவர்கிட்ட கேட்டது தான் இந்த கிளிப் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ பிளாக் தண்டரை தாண்டி இப்போ நம்ம கிளம்புறப்போ போகிற வழியில் பார்த்துக்கலாம். போகிற வழியில் மீதியெல்லாம் பேசிக்கலாம். இப்போது நம்ம இங்கேருந்து ஃபிங்கர் போஸ்ட்டுங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம போகிறோம். எப்போவுமே சொல்கிறது தான், பைக் ஓட்டுறப்போ சைடு மிரர்ஸ் கண்டிப்பாக தேவை. சும்மா இந்த தற்குறித்தனமாக 2 சைடு மிரர் இல்லாமல் ஓட்டுறது லிட்ரலி நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு டேஞ்சரில் போட்டுக்கிற மாதிரி தான். நீங்களும் உங்களை டேஞ்சரில் இன்க்ளூட் பண்ணுறீங்க, அவங்க பின்னாடி வரவங்களும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து ஆபத்தை விளைவிக்கிறதா தான் அது அர்த்தம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த மாதிரி சைடு மிரர், ஹெல்மெட்டு, பேசிக்கான ரைடிங் கேஸ், லைக் நீங்கள் ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு வாங்கி போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் கீழே விழுந்தால் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக, உங்கள் விரலெல்லாம் பேலாமல் இருக்கிறதுக்காக வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஷூ போடுங்க. பேசிக் ஒரு ஷூ போடுங்க. கையில் வந்து சாறுகாயம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு க்ளவுஸ் போட்டு ஓட்டுங்க. அப்படியும் க்ளவுஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா, க்ளவுஸ் அண்ட் ரைடிங் ஜாக்கெட்டை நீங்கள் மறந்துடுங்க. ஜஸ்ட்டு ஹெல்மெட் அண்ட் ஷூஸ் மட்டும் மஸ்ட்டு. உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ரோட் சேஃப்டி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ரைடிங் குரூப்பில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே போய் எப்படி ரைடிங் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, எனக்கு ரைடிங் குரூப்பில் எப்படி ப்ரோ சேர்த்திக்குவாங்க, நான் ஒரு ஸ்கூட்டி தான் வச்சுருக்கேன், நான் ஒரு 100cc தான் வச்சுருக்கேன், நான் ஒரு 110cc வச்சுருக்கேன், ஒரு 125cc வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கிங் கிளப்பில் வந்து சிசிங்கிறது மேட்ரு கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்கூட்டி ஓனராக கூட இருக்கலாம், மேபி நீங்கள் ஒரு எக்ஸல் ஓனராக கூட இருங்க, நீங்களும் ஒரு பைக்கர் தான். உங்களுக்கு வந்து பேஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு பைக்கர் தான். ஸோ அதில் ஒரு மாற்றம் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களோட சேஃப்டி அண்ட் ப்ளஸ் உங்கள் கூட ரைட் பண்ணுறவங்களோட சேஃப்டி, ரோட்டில் பயணிக்கிறவங்களோட சேஃப்டியை நீங்கள் கன்சர்ன் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து ஒரு ட்ரூ பைக்கர் தான். நீங்கள் வச்சுருக்க பைக் வந்து மேட்ரு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் குரூப்பில் போகிறவங்கள அங்கே எல்லாருமே வந்து விதவிதமாக பைக் வச்சுருக்கவங்க மட்டும்தான். ஹையர் சிசி, என்னை விட நான் வந்து 160cc தான் வச்சுருக்கேன். என்னை விட ஹையர் சிசி 250, 350, 500cc, 750 இருக்கிறவங்களும், 1000 லிட்டர் கிளாஸ் சூப்பர் பைக் இருக்கிறவங்களும் இந்த குரூப்பில் இருக்காங்க. ஆனால் பட் அவங்க வந்து எப்போவுமே வந்து உங்களை புஷ் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய ஸ்பீடுக்கு வந்து நீ வந்து ஈக்குவல் கொடுக்குறதில்ல, நீ சீக்கிரம் வரணும், சீக்கிரம் டக்குன்னு வாங்க, உங்களால் எங்களுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற வந்து யாருமே எங்கேயுமே புஷ் பண்ண மாட்டாங்க. குரூப் ரைடில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து யாரும் வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. டக்குன்னு முன்னாடி போயிட்டா கூட ஒரு பாயிண்டில் போயிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. யார் இப்போ நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்கமா, எங்கேயும் மிஸ் ஆகலையா, மிஸ் ஆனவங்க வந்து அப்படியே நீங்கள் மிஸ் ஆனவங்க எங்கே போயிருக்காங்க, அவங்கள வந்து கரெக்டாக ரீக்ரூப் பண்ணி மறுபடியும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அது இன்ஃபோ கன்வே ஆகி, நான் அந்த மாதிரி மிஸ் ஆன பர்சன் வந்து மறுபடியும் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டாரு, நம்ம மறுபடியும் குரூப் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது வந்து மெசேஜ் கன்வே ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் எங்கள் குரூப்பில் இருந்து ஆளுங்க வந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு, அதாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறோன்னா ஒரு பாயிண்ட்டில் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கரெக்டாக இருக்கோமா, எல்லாருமே நம்ம குரூப்பில் கரெக்டாக வந்துட்டோமான்னு செக் பண்ணி 100% கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் போயிருக்கோம். இது வந்து நாங்கள் கண்கூடார வந்து ஒரு வியூ பாயிண்ட், ரீசெண்டாக கேரளாவில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து நாங்கள் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி போயிருந்தோம். அந்த ட்ரிப்பில் வந்து நான் கண் கூட பார்த்தேன், இவ்வளோ ஸ்பீடில் வாங்க, சீக்கிரம் நம்ம போயிட்டு அந்த இடத்துல வந்து பிளேஸ் வந்து நம்ம வியூ பாயிண்ட் இந்த டைமுக்கு போனால் வந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து அழகாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும்,
நம்ம இவ்வளோ லேட்டாக போனால் அந்த இடத்துல வெயில் வந்துடும், வெயில் வந்துச்சுன்னா நம்ம எப்படி போய் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கு அந்த வந்து யாருமே வந்து உங்களை வந்து புஷ் பண்ணல, இவ்வளோ ஸ்பீடாக வாங்க அவ்வளோ ஸ்பீடாக வாங்க. மேபி நான் எங்கள் போன குரூப் ரைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் கூட வந்துருந்தோம், ஸ்கூட்டியில் கூட சில பேர் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம பைக்ஸ் போகிற ஸ்பீடுக்கு வந்து அவங்களும் மேட்ச் ஆகணும், அவங்களும் எல்லாம் நம்ம கூடயே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கிளப் அட்மின்ஸ் வந்து எவ்வளோ நம்மளுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு குரூப் ரைட்னா எப்படி இருக்கணுமோ அப்படி கொண்டு போயிருந்தாங்க. அந்த விஷயத்தில் சூப்பர். உங்களுக்கு வந்து எங்கே வந்து நம்ம குரூப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி எப்படி நான் அந்த குரூப்பில் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியுமோ நாங்கள் ஜாயின் பண்ணி விட்றோம். உங்களுக்கு வந்து ரைடிங்கில் பேஷன் அண்ட் ரோட் சேஃப்டியில் வந்து கன்சர்ன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த குரூப்பில் உங்களுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனே இது மட்டும்தான், சேஃப்டி மட்டும்தான் முக்கியம். நீங்கள் வச்சுருக்க சிசி வந்து முக்கியம் கிடையாது. நீங்கள் எந்த பைக் ஓனராக இருந்தால் கூட பைக் ரைடிங் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி, எங்கள் அட்மின் கேரண்டி. நான் உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணி எப்படி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, குரூப்புக்கான இன்வைட் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த குரூப் இஸ் பேசிக்கலி ஃப்ரம் கோயம்புத்தூர் ஒன்லி. கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் அரௌண்ட் பீப்புள்ஸ் கேன் ஜாயின் திஸ் குரூப் மக்களே. அண்ட் ஆல்சோ சேலம் மக்கள் அண்டு சென்னை பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அவங்க டிஸ்ட்ரிக்டில் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் ரோடுங்கிற எங்களோட குரூப்போட கிளப்பும் வந்து அங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படியோ வேறு லெவலில் எல்லாருமே வந்து ஃபுல் கியர்ஸோட, ஃபுல் சேஃப்டி ரைடிங் கியர்ஸோட டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பைக்ஸு, சும்மா நார்மல் பைக் சிசிஸ்லேருந்து ஐசிசி பைக் வரைக்கும் எல்லாருமே இந்த அவேர்னஸ் வீடியோவில் வந்து அவேர்னஸ் ரைடில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வந்தவங்க எல்லாருமே நல்ல கம்யூனிகேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய ரேலி போடுறதுனால நம்மளுக்கும் கொஞ்சம் சில நாலேஜஸ் வளரும். எப்படி நம்ம அவுட்டர் சைடு ஆஃப் த வேர்ல்டு ஒர்க் ஆகுது, நம்ம வந்து எந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்கிற உலகத்துலேயே எவ்வளோ சந்தோஷம் நம்மளால் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுங்கிறத வந்து உங்களால் நீங்கள் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் நீங்கள் எதுக்குமே தயங்காதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம தான் எடுத்து வைக்கணும். நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எதுவுமே வந்து உங்கள் கையில் தானாக வந்து பொத்துன்னு கையில் வந்து விழுகாது. உங்களுக்கு யாரும் தூக்கிட்டு வந்து கையிலையும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் இறங்கி வேலை செய்யணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே இறங்கி எல்லாத்துக்கூடயும் பழகுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது, நம்மளோட சரௌண்டிங்ஸும் நல்லது. நம்ம கான்டாக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹாப்பியாக இருக்கலாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம், வெளியே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் ஊரை விட்டு, உங்கள் கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வந்து வெளியே ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இருக்க மைனஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன லேக் ஆகுது, உங்கள் சைட்லேருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் லேக் இருக்கா, இல்லை உங்களோட கல்ச்சுரல் லேக் இருக்கா, இல்லை உங்களுக்கே ஏதாவது உங்களை நீங்களே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மூலியமாக உங்களை நீங்களே கண்டுபிடிக்கலாம். அது நீங்கள் ஒரு நல்ல ஒரு லாங் ரைடு வித் குரூப் ஆர் வித்தவுட் சோலோ, நீங்கள் மேக்ஸிமம் சோலோ ரைட் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். இதில் உங்களை நீங்களே கண்டுபிடிக்கணும். நீங்கள் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு நீங்களே சப்போர்ட்டாக இருக்க முடியுங்கிறத வந்து நீங்கள் வந்து சோலோ ரைட் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிச்சிக்க முடியும். பிளான் ஃபார் அ ட்ரிப் அண்ட் கோ ஃபார் அ ட்ரிப். அதே மாதிரி பாதுகாப்பாக எப்படி ஓட்டணும், ஹெல்மெட் எப்படி போடணும் அப்படிங்கிறது நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி நீங்கள் வந்து சேஃப்டியாக எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது எங்களை விட அழகாக நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து அனைத்து அமைப்புகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் நமது மேடம் சார்பாகவும் மாவட்ட காவல்துறை சார்பாகவும் Thank you, Kanai, for teaching me riding. And all my PSOs and drivers also took a lot of effort to teach me in 2 days. Thank you. அதான் ஃபஸ்ட் ரைடு. அப்போ தான் வந்து பார்த்திபுரம் பேர்ட்ஸ் ஆஃப் ரோட்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அப்போ வந்து சும்மா பைக் எடுத்து அப்போ சும்மா தான் வந்தேன். ஒரு பிகினர் ரைடராக நான் பேசணுன்னா, நான் பைக் எடுத்தப்போ நான் போய் 80க்கு மேலே தான் ஃபஸ்ட்டு போகிறது, ஸ்பீடாக அந்த கோயம்புத்தூர் ஓடிட்டு இருந்தேன். எப்போ ஒரு கிளப்பில் சேர்ந்து ஒரு ரைடு ஃபஸ்ட் ரைடு காந்தலூர் போயிட்டு வந்தாலும் அப்போ வந்துட்டு ஸ்பீட்னா என்ன, லிமிட்னா என்ன, ரூல்ஸ்னால் என்ன, அந்த ஒரு நிம்மதி இருந்தது. ஸ்பீடாக போகணுமோ பதறிக்கிட்டே போவேன். நம்ம ஒரு இதாக போகணும், நம்ம எல்லோரும் பார்க்கணும், ஒரு இதாக போகணும்னு பார்ப்பேன். இப்போ எப்போ ஃபஸ்ட் ரைடு ஒரு கிளப்பில் சேர்ந்து போகணும் அப்போ தான் தெரிஞ்சது உண்மையான ரைடிங்னா என்ன.
நம்ம எப்படி போகணும், நம்ம ஒரு போகிறவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணுமே தவிர இப்படி போகாமல் வரதே சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நானே நிறைய பேர் திட்டியிருக்கேன், ஓப்பனாக சொன்னதுக்கு சாரி. அந்த மாதிரி அப்படி பேச்சு வாங்குறது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ஒரு கிளப்பில் சேர்ந்து ஏன் ரைட் பண்ணணும், ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு கிளப்புனா நமக்கு முடியாமல் இருக்கும், நம்ம ஒரு சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ இன்கேஸ் நான் காங்களூர் போன கேஸ் ஸ்லிப் ஆகிட்டேன், விழுந்துட்டேன், உடனே வந்து ஒரு 8-10 பேர் போகணும், 10 பேர்கிட்ட போனோம், உடனே எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு பின்னாடி வந்து வண்டியை நிப்பாட்டிட்டாங்க, விழுந்தோடனே பின்னாடி ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டாங்க, எல்லாம் வந்து ஓகேவா என்ன, அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணி போனோம். ஒரு சும்மா 10 ஹவர் போயிட்டோம்னா இன்கேஸ் ஏதாவது கண்டிப்பாக ஆயிடும். ரைடிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, மெடிசனை விட வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டா ரைடிங் போகிறவங்க கொஞ்சம் சேஃபாக போங்க. அது அப்புறம் போலீஸ்கிட்டே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி ஒரு வந்திருந்தேன், நானும் ஃப்ரெண்டு மட்டும் 2 பேர் மட்டும் வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்கிங்காக நிப்பாட்டினாங்க. ரைடிங் அந்த ஸ்டிக்கர் நாங்கள் லோகோ ஒட்டினதுக்கப்புறம் அதோட கேள்விகள் அவங்க எங்களை நடத்துனது வேறு மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு கிளப்போட இது எனக்கு அப்போ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், கிளப்போட இது அப்படியே வந்துருச்சு அப்படின்னு ஒரு இதாக இருந்தது. அவர் அந்த ஸ்டிக்கர் லோகோ பார்த்தோன்னே என்ன கிளப்லேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. ஆமாம் சார், இன்னும் டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிட்டு பார்த்து போயிடுவாங்க, நல்லா அக்கறையாக வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. தேங்க்ஸ் மேம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ ரைடர்ஸ் வந்து வெளியே யார் பார்த்தாலும் பணம் வச்சுருக்காங்க, போகிறாங்க சுற்றுறாங்கன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு இதெல்லாம் இது பண்ணதுக்கு நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்கிறேன். வேர்ட்ஸ் ஆஃப் ரோடு சார்பாக இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் லடாக் பிளான் பண்ணியிருக்கோம். 2025 செப்டம்பர் 20 இருக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 விஷயம் பண்ணுறோம். ஒன்று ரோட் சேஃப்டி அவேர்னஸ், 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரீட் ப்ளே மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொன்னாங்க. 3rd திங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உமன் அவேர்னஸ், நிறையா அந்த மாதிரி அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேர்ல்ட் ரெக்கார்டும் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. நான் குரூப்ஸில் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே உள்ள மக்கள், நம்ம என்னோட அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே வந்து எங்கள் கூடயும் நாங்கள் உங்கள் கூடயும் ஜாயின் பண்ணி லடாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து இவங்க தான் பார்த்தி ப்ரோ வேர்ட்ஸ் ஆஃப் ரோடோட மேக். ஸோ இவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன விஷயம் பண்ணலாம். இங்கே வந்து தப்பு தான் வேறு, பட் ஃபேமிலி எல்லாருமே. அதனால லடாக் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக மேமோட சப்போர்ட்லேயும் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் சூப்பராக பண்ணலாம். கண்டிப்பாக மேமோட சப்போர்ட் வரும், கண்டிப்பாக பண்ணுவோம். எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதிலேருந்து வந்தமான்னு போனோமான்னு இல்லாமல் ஜஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு நெட்ஒர்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது ஒரு சேஃப்டி அவேர்னஸ் வீக் அப்படின்னா நம்ம இந்த ஹெல்மெட் அவேர்னஸ் பைக் ரேலி வச்சுருக்கோம். ஃபுல்லாக வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸ் மந்த்து தான். ஸோ இந்த வருஷம் தீமே வந்து கேர், வி கேர் ஃபார் கேர் பர்வா, தட் இஸ் திங். ஸோ இப்போ நம்ம என்ன வி கேர் ஃபார் பப்ளிக், நம்ம வி கேர். ஸோ ரைடர்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ், எவ்ரிபடி வி கேர் ஃபார் தெம். ஸோ அதனால நம்ம இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி 2-3 times we planned, then நம்ம போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தென் ஐ ஆல்சோ தாட் இட்ஸ் வெரி குட் தட் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வீக்லேயே நம்ம பண்ணோம்னா இன்னும் அது ரீச் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி மை சர்வீஸ்லேயே வந்து நிறைய ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி எஸ்பெஷலி ரேலிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். லேடிஸ் ரைட் பண்ண வேணாம், ஏன் இந்த மாதிரி இப்போ ரைட் பண்ணுறதுங்கிறது ஒரு பேஷனாக இருக்கலாம், ஒரு ரசிக்கலாம், அனுபவிக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு மேமை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரைடர்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் உட்காந்துருந்தோம்னா மேமையோ இல்லை இங்கே உள்ள பர்சன்ஸையோ மீட் பண்ணியிருக்க முடியாது. இந்த மாதிரி நல்ல தருணத்தை கொடுத்த மேமுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணுவேன். அண்ட் மற்ற ரைடர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். பார்க்கும்போதே வந்து எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கோம், சும்மா ஜாலியாக அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து ரேலி அண்ட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துலேருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து பிஸ்கட் சாப்பிட்டும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, டீ சாப்பிட்டும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் இதை கூட ட்ராவல் பண்ணியும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து வரும்போது தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அண்ட் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூப்பராக இன்னைக்கு என்ஜாய் பண்ணோம். எல்லா ஃபேஸையும் பார்க்கும்போது ஏதோ தங்கச்சி பேச போகிறா, ஏதோ அக்கா பேச போகிறாங்கிற ஒரு அந்த ஒரு ஃபேமிலி லவ் எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து தொகுத்து வழங்கணும், ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை வாய்ஸ் கொடுக்கணும், கவர்மெண்ட் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் ஏதாவது ஒரு பர்சனோட நம்பர் கொடுங்க, ஷேர் பண்ணுவேன். வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அண்ட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸோட ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் போது கம்பேரிங் பண்ணணும், எம்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் கிளப்பு சார்பாக, வேர்ட்ஸ் ஆஃப் ரோட் கிளப்பு சார்பாக நாங்கள் எல்லா சப்போர்ட்டிங் ரெடியாக இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட இது. ஒரு ஃபேமிலியாக நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அண்ட்
ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எல்லாருக்கும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த தருண கிடைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாருமே வந்து தேங்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய குமரேசன், நான் ஃப்ரம் ஈரோடு. எனக்கு ஏஜ் 63ங்க. இப்போ 2 வருஷமாக நான் ரைடப் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய ஆம்பிஷன் எல்லாம் போயிட்டே இருக்குது. என்னுடைய ஃபேமிலி பூராவே செட்டில் பண்ணிவிட்டு இப்போ 2 வருஷமாக வண்டி எடுக்கங்காட்டி எனக்கு ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை. மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. பாதுகாப்பாக வண்டி ஓட்டுற வரைக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அதனால் அதுக்காகவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிளப்பில் நான் மெம்பர் ஆகிட்டேன். யாரோ ஒரு பக்கம் என்ன கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பாருங்க சார், பாருங்க எல்லாம் சரி. இன்றைக்கி ஒரே ஒரு நாள் பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ மெமரிஸ், கொஞ்சம் நெஞ்ச மெமரிஸில் ஜாலியாக இருந்தோம். எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு ஒரு அக்கா இருக்காங்க, சரண்யா அக்கா சொல்லி, அவங்களெல்லாம் வச்சு ஃபன்னோ குரூப்பில் அவங்க தான் ஃபன்னு. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜாலியாக போயிட்டு நம்ம ஹாப்பியாக ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க அப்படி நினச்சிருவாங்களோ அவங்க இப்படி நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாகவே இருந்துட்டு அமைதியாகவே வந்துட்டு நவுந்து அந்த இடத்த விட்டு வந்துட்டோன்னா அங்கே நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போ நாளை பின்ன நம்ம யோசித்து பார்க்குறக்குன்னா ஒரு மெமரி வேணும். அந்த யோசித்து பார்க்குறக்கு மெமரியை நம்ம தான் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமை வந்து ஜாலியாக ஹாப்பியாக வந்து எப்போவுமே நீங்கள் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ சேடாக வந்தாலும் சரி, ஒரு கொஞ்சம் பெட்ரோல் போட்டு உங்களுக்கு பிடிச்ச டெஸ்டினேஷன் ஹில்ஸாக இருக்கலாம், பீச்சாக இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவதாக இருக்கலாம். ஹில்ஸ் கூட ஹில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் வியூவில் இருக்கும். நீங்களாம் போங்க, ஒரு 1/2 hour 1 hour மேக்ஸிமம் 2 hours உட்காருங்க. உட்காந்து அப்படியே பாட்டை கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக கடலையோ மலையோ பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பிரச்சனைப்பா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, கிளம்பு. பிரச்சனையே மண்டையில் 4 தட்டி அனுப்பிச்சி விட்ற வழியை பாருங்கள் ப்ரோ. வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது. அது எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதை விட்டு போட்டு இதாக சும்மா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கேன். பாருங்கள், இப்போ நான் அந்த கண்ணாடியில் பார்த்து சும்மா கையாட்டுறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போக போகிறதில்ல, யாருமே நம்ம குறைஞ்சி போக போகிறதில்ல. நம்ம ஜாலியாக இப்போ எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த மிரரில் நம்ம வந்து நம்ம வீடியோ பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த வீடியோவும் எடுத்தேன். நாளை பின்ன இப்போ பார்க்குறப்போ இந்த இடத்துல நான் ஜாலியாக நின்று இஷ்டத்துக்கு நான் கையாட்டிட்டு ரோட்டில் போகிறவன் என்ன நினைப்பான், யாரா அவன் பைத்தியறேன் கையாட்டிட்டு பைத்தியமாட்டாக நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு என்ன, அது ஒரு மெமரி. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அது தெரியும்? அது தொட்டால் அது வந்து ரிஃப்ளெக்டிவ், அது மிரர் கிடையாது. தொட்டால் உள்ளே அமுங்கிற மாதிரி ஒரு டின் கேன் மாதிரி தான். சும்மா ஜஸ்ட்டு ஒரு அமுத்தினாலே உள்ளே போயிட்டு பேக் ரிட்டன் அதே பொசிஷனுக்கு வரும். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியும்? தெரிஞ்சதுன்னா ஓகே. பட் தெரியாதவங்களுக்கு அது கண்ணாடின்னு தானே நினைப்பாங்க. உங்களுக்கு நம்மளை சுற்றி இருக்க எவ்வளவோ விஷயத்த வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிருக்கோம். ஆனால் அது சாதாரணம் கிடையாது. அதோட அர்த்தத்தை நம்ம தேடினா தான் தெரியும். உங்களை நீங்களே தேடுங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் வீடியோ நான் பேசுகிற இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய முதல் லென்த்தி வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் ஹெல்ப் மீ டு gather post some more videos in the YouTube. Get me a place where in your heart. Thank you bros. Thank you Makli. These are my family, riding family. Bye. Take care. Happy Makli.